சென்னை திருவான்மியூர் பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்து வரும் நிலையில் வால்மீகி சாலையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், தண்ணீரை அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் வாகன ஓட்டிகளுக்கு இது என்ன மாதிரியான சிரமத்தை கொடுக்குது? கண்டிப்பாக சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் சென்னை திருவான்மியூர் பிரதான சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதி வழியாக செல்லும் வால்மீகி சாலை பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த சாலையில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மழை நீரில் செல்லும் பொழுது மிதந்து செல்வதை போன்ற காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். அதே வேளையில் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்தும் வேளையில் மாநகராட்சி ஊழியர்கள் ராட்சத மோட்டார்கள் மற்றும் மோட்டார்கள் உதவியுடன் வெளியேற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வீட்டை விட்டு வெளியே வரவும் சாலையை பயன்படுத்த முடியாத அளவிற்கு சிரமத்தை மேற்கொண்டு உள்ளாகி உள்ளனர். தொடர்ந்து மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் மாநகராட்சி ஊழியர்கள் மழை தொடர்ந்து பெய்து வரும் காரணத்தால் நீரை வெளியேற்றுவதில் சற்று சிரமமாக உள்ளது எனவும், மழை நின்ற ஓரிரு மணி நேரங்களில் இந்த முழு மழை நீரையும் அகற்றி விடுவோம் எனவும் தகவலாக தெரிவிக்கின்றனர். இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது? காட்சிகளால பார்க்க முடிகிறது. ராட்சச மோட்டார்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை அகற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. வேற எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது? கண்டிப்பாக இந்த கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது சற்று தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீட்டில் இருந்து வெளியேறுவதற்கு சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் திருவான்மியூர் வால்மீகி சாலை முழுவதும் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. இந்த சாலை வால்மீகி சாலை மற்றும் கலாச்சத்திர சாலை வழியாக அடையாறு வரை செல்லும் சாலை. இந்த சாலையில் ஆங்காங்கே குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி நிற்பதால் மக்களும் முடங்கி உள்ளனர் குடியிருப்பு பகுதிகளிலே. இப்ப திருவான்மியூர் பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? ஏன்னா தண்ணீர் அங்க அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய சூழல்ல போக்குவரத்து எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பாக திருவான்மியூர் பிரதான சாலையில் சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் எந்த விதமான பெருமளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. அதனை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் இந்த பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை அவர்கள் சாலைகளில் விடுவதன் காரணமாக சாலையில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக அந்த வழியாக குறிப்பாக குடியிருப்பு வாசிகள் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் வழியாக இந்த மழைநீரானது தேங்கி நிற்பதால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ஆனால் பிரதான சாலையாக கருதப்படும் கிழக்கு கடற்கரை சாலையில் பெரிதளவில் மழைநீரானது தேங்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.